Hi, hello, welcome to Bipa Designer Studio. நான் உங்க பிந்து பேட்ரிக். நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல எல்லாம் ஒரு பிளவுஸ்ல எப்படி எம்ப்ராய்டரி போடுறது அப்படினு பார்த்திருந்தோம். சோ அந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி போட்ட பிளவுஸை நம்ம எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படினா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ என்னோட சேனல் இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா சீக்கிரமா Subscribe பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க so that என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So lining material நம்ம மார்க் பண்ணலாம். 15.5 inches நம்ம length எடுக்கிறோம். shoulder வந்து 6 inches எடுக்க போறோம். and neck ஓட width வந்து 2.25 inches எடுத்துக்கலாம். armhole deep வந்து 6.5 inches நம்ம எடுக்கிறோம். so 6.5 inches எடுத்துட்டு நம்ம armhole curve போட்டுடலாம். upper bust ஒரு 9.25 inches நம்ம மார்க் பண்ண போறோம். மார்க் பண்ணிட்டு நம்ம இத கட் பண்ணி எடுத்துடலாம். So இதுக்கு வந்து 1.5 inch நம்ம seam allowance விட்டு தான் கட் பண்றோம். So இத வந்து நம்ம எம்ப்ராய்டரி போட்ட அந்த மெட்டீரியலை நம்ம ரெண்டா கரெக்ட்டா ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து கரெக்ட்டா சென்டர் மார்க் பண்ணி இந்த லைனிங் மெட்டீரியலை அது மேல பிளேஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். இப்போ சென்டர் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து கரெக்ட்டா பிளேஸ் பண்ணி நெக்குக்கு வந்து 2.25 inches நம்ம நெக் வித் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அர்க்காத் அந்த நாட்சஸை நம்ம கரெக்டாக வந்து செக் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த ஓரமாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கைடு வந்து நம்ம சிங்கிள் கைடை மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம எம்ப்ராய்டரி மெட்டீரியலை நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம அந்த ஓரமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எம்ப்ராய்டரி மெட்டீரியலோட நல்ல பக்கம் வந்து உள்பக்கமாக இருக்கும். இது வந்து ராங் சைடு. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 1/4 inch அதாவது 1/4 inch கேப்பில் நம்ம நெக்லைனை கட் பண்ணி எடுக்கலாம். எடுத்துட்டு நமக்கு தேவையான நாட்சஸ் போட்டுடலாம். நாட்சஸ் போட்டு நம்ம திருப்பிட்டு ஓரத்தையல் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஒட்டினா பாலி போடணும்னா நம்ம கைடை வந்து மாற்றணும், சிங்கிள் கைடடாக மாற்றணும். ஸோ இந்த மாதிரி ஓரமாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம உள்பக்கமாக திருப்பலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அந்த எம்ப்ராய்டரி பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அர்க்காத் போட்டு நம்ம திருப்புறோம். திருப்பிட்டு இந்த ஓரத்தையல் வந்து நம்ம இங்கே போட போகிறோம். போட்டுட்டு நம்ம வந்து உள்பக்கமாக இந்த லைனிங்கை திருப்ப போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஓரத்தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக நம்ம திருப்பிடலாம். இப்போ நம்ம இதை உள்பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி ஓரமாக நம்ம ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இங்கே போட முடியும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நெக் வந்து ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டாலே நம்மளுடைய நெக் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணி பேக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி சைட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ எம்ப்ராய்டரி போட்ட ப்ளவுஸுக்கு வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்மளோட ஃபினிஷ் வந்து இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு எம்ப்ராய்டரி போட்ட மெட்டீரியலை எப்படி நம்ம ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். Thank you for watching.